வனத்தில் வாழும் ஒரு புலியும் பூங்காவில் வசிக்கும் ஒரு புலியும் ஒரு நாள் எதேச்சையாக சந்தித்துக் கொண்டனர். பூங்கா புலி வனப்புலியை பார்த்து, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? உடல் முழுவதும் அங்கங்கு சிராய்ப்புகள், சேறு வேறு ஒட்டி கொண்டுள்ளது என்று பரிதாபமாக கேட்டது. அதற்கு வனப்புலி சொன்னதாம், என்ன செய்வது? வேட்டையாடி உணவை உண்பது அவ்வளவு எளிதல்லவே. ஒவ்வொரு முறையும் ஏதாவது காயம் ஏற்பட்டு விடுகிறது. ஒரு முறை சேற்றில் வேறு சிக்கிக்கொண்டேன். காட்டாற்றில் குளித்தும் முதுகில் இருந்த சேற்றை கழுவ முடியவில்லை. ஐயோ, உன் வாழ்க்கை இத்தனை கடினமானதா? எனக்கு அப்படி இல்லை. நான் பசிக்கு உருமி திறந்த வாயை மூடுவதற்குள் என் தட்டிற்கு இரை வந்துவிடும். இதில் மாதா மாதம் முதுகு தேய்த்து குளிப்பாட்ட தனியாக 2 ஆட்கள் வேறு. ராஜ வாழ்க்கைதான் போ என்றதாம் பூங்கா புலி. அதை கேட்ட வனப்புலிக்கோ சுருக்கென்று இருந்தது. என்ன இருந்தாலும் இரையை வேட்டையாடி உண்பதே ஒரு தனி சுகம். அந்த ருசி உனக்கு புரியாது. காட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிவதும் காட்டாற்றில் குளிப்பதும் எத்தனை இன்பம் தெரியுமா என்று சமாளித்ததாம் வனப்புலி. சரி, எனக்கு வேட்டைக்கு நேரமாகிவிட்டது, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்தது வனப்புலி. பூங்கா புலியும் அதன் பாதையில் திரும்பி நடந்தது. இப்போது பூங்கா புலியோ, என்ன இருந்தாலும் காட்டு வாழ்க்கை சிறந்ததுதான் போலும். இங்கு பூங்காவில் இவர்கள் வைக்கும் உப்பு சப்பில்லாத உணவை உண்பதும் எந்த நேரமும் கூண்டுக்குள் குட்டி போட்ட பூனை போல் திரிவதும் என்ன வாழ்க்கை இது என்று அழுத்து கொண்டதாம். ஆனால் வனப்புலி யோசித்ததாம், கொடுத்து வைத்ததுதான் அந்த பூங்கா புலி. எந்நேரமும் இறைக்காக பேயாய் அலைய வேண்டியுள்ளது. இதில் நம் எல்லைக்குள் வேறு புலி வந்துவிட்டால் அதனோடு வேறு சண்டையிட வேண்டும். வாழ்க்கையே போராட்டமாக இருக்கிறது என்று. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று பெரியவர்கள் சும்மாவா சொன்னார்கள்?